இதுதான் வந்து என்னோட டிமாண்ட் ஜோன். ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங் வந்து எப்பவுமே வந்து ஒரு நல்ல சப்ளை இல்லைனா ஒரு நல்ல டிமாண்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும். இன்னைக்கு கேப் அப் ஆயிருக்கு அண்டு ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங் பக்கத்தில் இருக்கிறதுனால திரும்பி நம்ம க்ளோசிங் கிட்டக்க வரும்போது அது ஒரு நல்ல டிமாண்ட் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகும். பட் நம்ம ஜஸ்ட் ரேண்டமாக ப்ரைஸ் அங்கே வந்ததுக்கப்புறம் என்டர் ஆகாமல் இந்த மாதிரி ஆர்டர் ஃப்ளோவில் வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு என்ட்ரி ஆகிறது மூலயமா நம்மளோட வின்னிங் அக்யூரேசி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்டினியூஸாக வந்து ஓப்பனிங்லேருந்து 3 ரெட் கேண்டில் வந்திருக்கு. அண்ட் இந்த இடத்துல வந்து 19K அக்ரெசிவ் செல் வால்யூம்ஸ் இருக்குது. பிட் சைடில் வந்து இருக்குது. பட் நமக்கு இங்கே பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த அக்ரெசிவ் செல் ஆர்டர்ஸ்லாம் வந்து ஒரு பையர் வந்து அப்சர்வ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் நெக்ஸ்ட் கேண்டிலே வந்து இப்படி இருக்குது. இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம். இது வந்து என்னோட டிமாண்ட் ஜோன். அண்ட் இந்த டிமாண்ட் ஜோனில் பிட் சைடில் வந்து அதிகமான வால்யூம்ஸ் இருக்குது. தட் மீன்ஸ் அக்ரெசிவ் செல்லர்ஸோட வால்யூம்ஸ். அண்ட் அந்த ஆர்டர்ஸ் யாரோட மேட்ச் ஆகும்னா பையர்ஸோட பாசிவ் பையர்ஸ் லிமிட் பையர்ஸோட ஆர்டர்ஸோட வந்து மேட்ச் ஆகும். ஸோ இங்கே அக்ரெசிவாக செல் பண்ணவங்க எல்லாம் வந்து ட்ராப் ஆகிட்டாங்க. இப்போ ஆக்சுவலாக அவங்க பொசிஷன் வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்டாக போயிட்டுருக்கு. அப்போனா அவங்க ஃபஸ்ட்டு எக்ஸிட் பண்ணணும் அவங்க பொசிஷனை. ஸோ அதுதான் வந்து